ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஜோக்கர் பண்டியில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மேட்ச் உள்ளே போக போகிறோம். பாருங்கள் கைஸ், வீடியோ சூப்பராக இருக்கும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம ஜோக்கர் ட்ரெஸ்ஸை வச்சு போகிறோம். ஜோக்கர் தீபாவளிக்கு விட்டு ஃப்ரீக்கு கொடுத்ததுல தான் நம்ம இப்போ விளாண்டுக்கு இருக்கோம். பாருங்கள், வேறு லெவலில் ஜோக்கர். ஆனால் முன்னாடி இதில் இருந்துச்சு கைஸ், ரேரில். இப்போ அதையும் ஓசியில் கொடுத்து இது பண்ணி விட்டாங்க. பாருங்கள், அவனை அடிக்கப்பேன் அவன் எனக்கு ஃபுல்லாக 60லேயே லைஃப் வச்சுட்டு போயிருவான். அதோட கீழே கொஞ்சம் லைஃப் ஏற்ற போவே அங்கிட்டு பார்த்தா எனிமி வந்துடுவாங்க. நான் அதை பார்க்கல. அதோட அவ்வளோதான் நாக் டவுன் போட்டுருவாங்க. அதோட நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிவே பண்ணிவிட்டு தெரியாமல் நிப்பாட்டிடுவாப்புல அவனை அடிக்கணும்னு. அப்புறம் ரிவே பண்ணுவார், அப்புறம் ஓடிடுவார் கைஸ். பாருங்கள், வீடியோ எடுத்துக்கிறத கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கே இது இல்லை கைஸ். அதோட நானும் போடா சேர்றா போடா, நீ எனக்கு இல்லை கூட நீ எடுத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் எடுத்து ஆரம்பிச்சிருவேன். இப்போ பாருங்கள், அவன் டைமில் ஒருத்தர் அனாமல் தான் செத்து போயிடுவார். நானும் மேலெலாம் போவோம். இப்போ பாருங்கள் கைஸ், அந்த எனிமியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். இப்போ கொடுத்த அந்த ஓசி அந்த ஈவெண்ட் ட்ரெஸ் தான் கைஸ் அந்த எனிமி. பாருங்கள், நம்ம போய் டம்முன்னு அடிக்கலான்னு போவோம், பார்த்தா வெக்ட்ரின்னு வந்துடும். வெக்ட்ரி, அவ்வளோதான் கைஸ். வெற்றின்னு வந்து வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிரச்சனைக்கு வந்திருக்கு மேட்ச்சு. இன்றைக்கி யூஎம்பி வச்சு ஒரு கண்டதாக பண்ணி விட்ருவோம். சம்பவத்தை நீங்களும் பாருங்கள். நம்ம தலைவர் வந்துடுவார் எனிமி. இப்போ பாருங்கள் வந்துட்டார். எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள. அவர் வேறு ஊக்காங்க போட்டார். சரி, என்னடா செத்தாலும் செத்துக்குருவான்னு சொல்லிட்டு இப்போ அடியை மட்டும் பாருங்கள். ஆனால் நான் ஃபுல்லாக லைஃப்பை குறைச்சிடுவேன் அவனுக்கு. இப்போ பாருங்கள், இவ்வளோ லைஃப்பை குறைச்சிட்டு டம்முன்னு அடிச்சிடுவேன் மண்டையிலேயே. அதோட அவ்வளோதான் நாக் டவுன் ஆகி அவ்வளோதான் செத்துருவேன். அது கட் பண்ணி தான் போட்டுக்கிருக்கீங்க, யார் இந்த அப்பா நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ போட்டால் ரொம்ப இருக்கும். கட் பண்ணியே போடுறோம் கைஸ் நம்ம சேனலில். வந்துடுவோம் கைஸ். அடுத்தது மில்லு. இந்த ரவுண்டு மில்லு கைஸ். இந்த அடியை பாருங்கள், ஃபேமஸ் தான் நம்மளுக்கு. இதோட ஃபேமஸ் எடுத்தாச்சு. சரி, நம்ம கழுதை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், நம்ம அழுத்தி பொடியை மட்டும் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து தினைக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கேமிங் தமிழ்னு சொல்கிற மாதிரியே கைஸ். இப்போ பாருங்கள், நான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கி இருக்கும்போது இப்போ எனிமிலாம் எங்கடா காணான்னு பார்த்தா செத்தி வருவாங்கன்னு பார்த்தேன். அதோட நான் இங்கிட்டு வந்து நின்றுட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நம்ம ஓசிக்கில் போட்டுறது வேண்டியதே. இப்போ பாருங்கள், நம்மளை அந்த எனிமி பார்த்தினா அதோட லைஃப் தான் போயிடுவோம். இப்போ பாருங்கள், நான் தான் அந்த எனிமியை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள் கைஸ், அவ்வளோதான் முடிச்சுட்டேன் மேட்ச்சு. அமௌண்ட் தான் நம்மகிட்ட இருக்க 3 அமௌண்ட்டை தான் போட வேண்டியிருக்கும். திரும்பி ஓசியில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். நான் எங்கள் சேனலில் நிறையா வீடியோ போட்டுக்கிருக்கேன், அதையும் போய் பாருங்கள் கைஸ். நேற்று போட்ட வீடியோ ஒரு அளவு ரீச் ஆச்சு கைஸ். நீங்கள் இன்னும் சப்போர்ட் கொடுங்க கைஸ் நம்ம சேனலை. இப்போ நான் வேறு லெவலில் எனிமையை பார்த்துட்டு சத்துன்னு குறைச்சிக்கிறக்கேன். பார்த்தா நாக்காய் கிடக்கிற எனிமையை குறைச்சிக்கிருக்கேன் கைஸ். இப்படி சேரா போடா பழச்சி போடான்னு விட்டாச்சு. டீம்மேட் அடித்தா எவனாவது யாராக இருந்தாலும் பாட்டு பிளேயராக இருந்தாலும் அடிக்க தாங்க செய்வோம். இப்போ நானும் போட்டு டொம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோடு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுறா ராஜான்னு மூமெண்ட் ஸ்பீட்லாம் காட்டிட்டு ஓடுறேன். ஃப்ரீ லுக் அமைக்கிட்டு பார்த்தா வெக்ட்ரின் காமிச்சா. அடுத்த ரவுண்டு வந்துருச்சு கைஸ். இப்போ அடுத்த ரவுண்டு பாருங்கள், நம்ம பொறிச்சு எடுத்துக்கிருப்போம். அவங்கள ரசம் பொறிச்சிட்டோம், கடுகு ரசம் பொறிச்சு எரிடா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சுக்கிருக்கோம். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த ரவுண்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா, லைஃப்பில் தேவையில்லாமல் இது பண்ணியாச்சு. அதனால் என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளை போட்டு ஒருத்தர் லைஃப்பை குறைச்சிட்டேன். என்னடா கை வரல எனக்கு கால் வராதனால இதப்பெல்லாம் போட்டு விட்டேன், பாமை போட்டு விட்டேன் என் சைடு. பாருங்கள், இப்போ இதில் ஒரு சம்பவம் நடக்கும். எப்படிப்பட்ட சம்பவம்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வந்தோடனே பார்த்துட்டேன், ஊக்காங்க உடைக்க பார்த்தியா, பார்த்தா அவனும் ஊக்காங்க போட்டுவிட்டான். இப்போ பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்கும். மண்டை தெரிச்சிடும் பாருங்கள் கைஸ். இதில் ஒரு கில் மட்டும் நேக்க அவங்க இதாக எடுத்துருவாங்க, ஜெயிச்சுருவாங்க. இப்போ பாருங்களேன், நான் அடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சிருவேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த ஊக்காங்கும் போன தவறுனால இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. சரி, இந்த கில்லுனாச்சும் எடுத்துக்கிறோண்டா. 2 HP ஓடிக்கிருக்கேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடிச்சு விட்டானுங்கோ. பெரிய அந்த எனிமி ஒளிஞ்சிருக்காராம் நம்மக்கிட்டே. அவ்வளோதான், மண்டையை உடச்சி விட்டாச்சு. ஒளிஞ்சிருக்க சாக்கில் மண்டையை உடைக்கிறதுனாடா நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு M14 எடுத்துகிட்டு ஓடுறேன். இப்போ பாருங்க, இப்போ வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ பாருங்க கைஸ், நம்ம லைஃப்பை சுற்றிட்டு கீழே இறங்க போவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹீரோ மாடிக்க க்ளோவாலெலாம் போட்டு போவோம். இப்போ ஒரு ஃபன்னான மூமெண்ட் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனிமே அங்கேருந்து சுட்டுக்கு இருப்பேன். அதோட தான் கைஸ் நம்ம என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். நான் M4 ஒன்று எடுப்பேன்னு பார்த்தா M14 எடுத்துட்டேன். சரி என்னடா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடனேன். அந்த எனிமே அல்ட்ரா பாட்டாக இருப்பேன் போல, வெளியே கூட தலையை காட்ட மாட்டேன், சுட்டுருவோம்னு. நானும் இப்பெல்லாம் ஓடிச்சிருக்கும்போது நேரம் அடிச்சிருக்கலாம் என்னெல்லாமே. பாருங்கள் கைஸ், கடைசி நேரத்தில் நான் டீமேட் ஒரு ஓசியாக போட்டுருவார் பாருங்க. 44 அடித்தாச்சு. 44 20 எத்தனை பார்த்துக்குங்க. அப்படியே வந்துட்டோம். நேக்க ஒரு ஓசிகள் அடிச்சு அவ்வளோதான். அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஈராக் போயாச்சு கைஸ். ஈராக் போனாலும் நம்ம குறைஞ்சிட்டோம். அது இல்லாமல் நம்ம இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டோம். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது நம்ம செல் ரொம்ப நகலுங்க. சொல்லலாம் கைஸ். வீடியோ முடிஞ்சிருச்சு. டாடா பை பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.